வேற லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசியம் வந்து சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். சித்ரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி கிட்ட, "உனக்கு உன்னோட லட்சியம் என்னங்கிற மாரி கேட்ட உடனே, நான் பெரிய அதிகாரியா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்ல இருந்துகிட்டு உன்னோட ஆசையெல்லாம் அடக்கி வைக்கக்கூடாது. நீ நெனச்சத வந்து செய்யணுங்கிற மாரி சொல்றப்ப, சுகுணா வந்துடுறாங்க. "என்னம்மா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் இந்த வீட்ல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ, அத தான் கேட்போம். வீட்ட விட்டு வெளிய போணும்னு நெனச்சு கூட பார்த்ததில்ல. நீ தேவையில்லாம என் பொண்ண மாத்துறியா?" அப்படின்னு சொல்றப்ப, அவங்களுக்கு வந்து முடியாம போகுது. அப்பன்னு பார்த்து நம்ப சித்ராவ காப்பாத்திர்றாங்க இந்துமதி. இந்துமதி காப்பாத்துனாங்கன்னு தெரிஞ்ச உடனே, சுகுணாவோட கண்ணோட்டம் ஃபுல்லாவே வந்து மாறுது. நம்ம இந்துமதி மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம் எல்லாம். "இவன் மட்டும் இல்லன்னா, நம்ப பொண்ண எப்படி பார்க்கிறதுன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சுகுணா வந்து எதார்த்தமா வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் சித்ரா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால தான் அவங்களுக்கு இப்படியெல்லாம். அம்மா கொஞ்சம் கூட வந்து அவங்கள மதிக்காம இப்படி திட்டுறாங்களே! அப்பா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அம்மாவும் அப்பாக்கு ஏத்தா மாரியே இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நான் போய் பார்க்குறேன், பேசுறேன்னு சொல்லி வந்து பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க. இந்துமதி கிட்ட செமையா வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சித்ரா அப்பன்னு பார்த்து சுகுணா எதார்த்தமா வராங்க. அவங்க பொண்ணுக்கு நடந்த விஷயத்தையே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, "என்ன சித்ரா? ஏன் இப்படி இருக்க?" உடனே அந்த ரூம் கதவ வந்து சாத்துறாங்க. "அம்மா, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ எனக்கு அம்மா தானா?" அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா வந்து கேட்குறாங்க. "என்னடா இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க? உன்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல குறை வச்சு வளர்த்துருப்போமா? என்ன கேட்டாலும் கிடைக்குமே." "அம்மா, ஓவரா பண்ணாதம்மா. இந்த காம்பவுண்ட விட்டு நான் வெளிய போயிருக்கேனா, என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு இப்படி பச்சையா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க? அப்பாகிட்ட ஏதாவது பேசி, எனக்கு நல்லது ஏதாவது செஞ்சிருக்கியா? நான் நல்ல விதமா வந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு என்னோட ஆசை. ஆனா, நீ என்னைக்காவது எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு கேட்டதே இல்லையேம்மா! இது எல்லாம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? அம்மா, சொல்றேன்னு நெனச்சு தப்பா நெனச்சுக்காத. உன் மனசு வருத்தப்படும்னு நான் எதுவுமே சொல்லல. என்ன பார்த்தா உனக்கு எப்படிம்மா தெரியுது? ஆசை என்னன்னு கேட்டிருப்பியாம்மா? இத்தன நாளா இந்த வீட்ல இருக்கோமே! ஏதாவது ஒரு நாளாவது நம்ம பொண்ணோட எதிர்காலத்த பத்தி யோசிச்சியா? எதிர்காலம்னா நீங்க உடனே கல்யாணம் பண்ணி வச்சிரணும்னு நெனைக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பும்மா. எனக்காக அந்த அக்கா வந்து நின்னாங்கம்மா. இந்துமதி அக்கா. எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்கம்மா. நம்ம குடும்பத்த பத்தி தெரிஞ்சிருந்தும் யாராவது இந்த ஊர்ல உதவி பண்ணுவாங்களா? ஆனா அவங்க உதவி பண்ணியிருக்காங்கம்மா. எனக்கு எல்லாமே அவங்க தான். சுகுணா வந்து கடுப்பாயிட்டாங்க. "நீ கத்தாத. இந்த விஷயம்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதனால தான் இப்ப அந்த பொண்ணு வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சும்மானே இரும்மா. நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த பொண்ண போய் திட்டிக்கிட்டு இருக்கியே மனசாட்சியே இல்லாம. அப்பனா நான் வாழ்க்கையில உருப்படுறது உனக்கு பிடிக்கல தானே? நான் எப்போதும் உன்ன மாரியே இருக்கணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லும்போது தான் சுகுணாக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிய வருது. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்கோன்னு. "நீ வாழ்ற வாழ்க்கைய என்னையும் சேர்ந்து வாழ சொல்றியே! உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இத நான் ஆதங்கப்பட்டு தான் சொல்றேன். நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரியாது. நான்லாம் இதெல்லாம் கூட தெரியாதும்மா எனக்கு. அந்த காலத்துல ஆளும்மா. எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ, அது மட்டும் தாம்மா செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கம். யோசிக்கலாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாரி சுகுணா வந்து பேசுறாங்க. அது என்னோட தப்பு தான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. "சாரிம்மா, உனக்காக நான் இதுநாள் வரைக்கும் யோசிச்சதே இல்லையே! யோசிக்க கூட தெரியாம நான் இருந்துட்டேனே! ஆமா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான். அந்த பொண்ணு அளவுக்கு கூட எனக்கு தெரியவே இல்ல. இவ்வளோ சொல்றியே! இந்துமதியோட கதைய நான் சொல்லட்டா?" "ஆமா, சொன்னா மட்டும் என்ன ஆகப் போதுன்னோனே." "அம்மா, உன் மனசு கஷ்டப்படுங்கிறதுக்காகலாம் எதுவும் சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஜெயந்தி வந்து வராங்க. "என்ன ஆச்சு? ஏன் அம்மா வந்து அழுவுறாங்கங்கிற மாரி கேட்குறாங்க." ஜெயந்தி, "நான் இந்துமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேனா? அம்மா எனக்காக என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க செஞ்சத கூட நீ செஞ்சதில்லையேன்னு சொல்லி பேசினேன். அதனால தான் அழுவுறாங்க." "என்னம்மா சித்ரா, இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? மனசுக்கு கஷ்டப்படுத்துற மாரி பேசாதம்மா. உனக்கு ஆதரவா நான் இருக்கேன். ஆனா அதுக்குன்னு இந்த வீட்ல இருக்கிற நடைமுறையெல்லாம் மாத்த முடியாது. ஏன் இந்துமதி என்ன? ஒரு இந்துமதி என்ன? 10 இந்துமதி வந்தா கூட மாத்துறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான். அதுவும் இவங்களுக்கு புரிய வச்சு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்ன சாப்பாடோட வந்திருக்க. அந்த பொண்ணுக்கு குடுக்கலான்னு போனேன். சாப்பிட்டாளா? இல்லக்கா. அப்படியே சாப்பாடு இருக்கு. என்ன சொல்ற? குடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நம்ம வீட்ல செஞ்ச சாப்பாட அவ சாப்பிட மாட்டேன்ட்டா. அது மட்டும் இல்லாம, அவங்கள கூப்பிட்டு வச்சு குடுத்தா சாப்பிடுவாளாம். இந்த வீட்ல இருக்கிற பெரிய ஆளுங்கலாம் அப்படியெல்லாம் வந்து நடந்துப்பாங்களா என்ன? அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவ தனிப்பட்ட முறையில குடும்பத்தையே வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கி மேல் பாதையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா, போராடுறா. இன்னொன்னு நம்ம வீட்டு வெளியவே வந்ததில்ல. நமக்கு என்ன தேவைன்னா கூட
நம்ம புருஷங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்குறாங்க, "நீ வேற ஏதாவது ஒண்ணு கிடக்கா ஒண்ணும் சொல்லாத. அதுக்கப்புறம் உன்னோட புருஷனையும், என்னோட புருஷனையும் சமாளிக்க முடியுமா? சித்ரா தான் எதுவும் சொல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு ஏத்த மாரி பேசாத." அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது தான் வாழ்க்கைன்னா என்ன? எப்படியெல்லாம் வெளியில எல்லாரும் இருக்காங்கன்னு நமக்கு அதிசயமா இருக்கு. அவங்கள பார்க்க பார்க்க வித்தியாசமா இருக்காங்களே! சொந்த கால்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானத அவங்க கையில காசு, பணம் சம்பாரிச்சு விருப்பப்பட்டத செஞ்சுக்கிறாங்க. விருப்பப்பட்டத செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றது கூட எனக்கு பெரிய விஷயமா வந்து தெரியல. வாழ்க்கையில என்னெல்லாம் முடிவு எடுக்குறாங்கன்னு நெனைக்கிறப்ப, எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு. நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து கிடைக்கவே இல்லையே! அத நெனச்சு கொஞ்ச நாள் கூட நீங்க வேதனைப்பட்டது இல்லையாக்கா? அப்படின்னு இருக்காங்க ஜெயந்தி. சுகுணா கிட்ட, "நீங்கலாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே! எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, அந்த பொண்ணுக்கு ஆதரவா மாறணும்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த வீட்ட பொறுத்தளவு அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே முடிவெல்லாம் நம்பளால எடுக்க முடியாது. ஜெயந்தி, அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்து தன்னம்பிக்கையோட இருக்கா. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். அதுபோல என் பொண்ண மாத்தணும்னு என்னால நெனைக்கலாம். ஆனா இந்த வீட்ட என்னால சத்தியமா மாத்த முடியாது. இத்தன நாளா நம்ப எப்படி இருந்திருக்கோம்? அதிலேருந்து கொஞ்சம் மாறலாம். என்டையரா மாறுமான்னு பார்த்தா, நடக்காது. அப்பா பேச்ச கேட்டுட்டு என்ன செய்ய முடியுமோ, அத தான் இந்த வீட்ல செய்ய முடியும். உடனே சுகுணா பாட்டுக்கு இங்கேருந்து போறாங்க. "சித்ரா, என்ன மன்னிச்சிடுமா. நான் உனக்காக எதுவும் செஞ்சதில்லல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப, ஜெயந்தி வந்து பேசுறாங்க. "பாத்தியா, இவ்வளோ நேரம் பக்கம் பக்கமா வந்து கதைய சொல்லி, நிச்சயம் இவங்க ஒரு குட்டி இந்துமதியா மாறுவாங்கன்னு நெனச்சா, கடைசி வரைக்கும் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியலையே!" அப்படின்னு காமெடியா வந்து வசனம் பேசினோனே, சித்ரா வந்து கியூட்டா அழகா வந்து சிரிக்கிறாங்க. நிச்சயம் இது எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த வீட்ல ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுதுன்னு, ஜெயந்தி வந்து சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "மாறும்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா மாறும். மாற்றம் ஒண்ணு தானே மாறாதது." அப்படின்னு ஜெயந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அந்த பொண்ணோட நிலைமைய நெனச்சா தான் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க ஜெயந்தி. அந்த அக்கா ரொம்பவே பாவம் தான். நம்ப வீட்ல கூட தங்க வைக்காம, அங்க வந்து இருக்காங்களே! எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு வேள சாப்பாடு கூட நம்பளால கொண்டு போய் குடுக்க முடியாத அளவுக்கு, நம்ப வீட்டு ஆளுங்க எல்லாரும் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு குடுக்க மாட்டா. நம்ப வீட்டுக்கு ஆளுங்க போல மாறிட்டாங்கன்னா, இந்துமதி என்ன பண்றதுன்னு சித்ரா வந்து கேட்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற மாட்டாம்மா. அந்த பொண்ணோட வைராகியத்த பார்த்தா, நிச்சயம் நம்பள தான் மாத்துவா. பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க போராடுறாங்கன்னு. ஆனா நம்ப வீட்டு ஆளுங்களையும் சும்மா சொல்லக்கூடாது. இவைங்க தான் யாரையுமே வந்து கிட்டக்கயே சேர்த்துக்க மாட்டாங்களே! அதுவும் நல்லதுன்னு யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்த பார்த்து எதுவும் கேட்க முடியுமா? வந்த அன்னைக்கே அந்த பொண்ண கால்ல வந்து விழுவ வச்சுட்டாங்க. என்ன நடக்க போதுன்னு தெரியல. பார்ப்போம் ஏதாவது நமக்குன்னு நல்லது நடக்குதா இல்லையாங்கிற மாரி யோசிக்கிறாங்க.